Hello everyone, welcome to BITA Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை மல்டிபிள் டைம்ஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நீங்க லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு போகலாம். அது அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் லூப்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். லூப்ஸ்ல ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்கு. நீங்க எண்டிங் பாயிண்ட் மென்ஷன் பண்ணலன்னா அந்த லூப் வந்து இன்ஃபினிட் டைம்ஸ் வந்து ரன் ஆகும். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஃபார் லூப், வைல் லூப், டு வைல் லூப். ஃபார் லூப் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்மளுக்கு ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இத்தனை டைம்ஸ் தான் இந்த பிளாக்கை வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நீங்க ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார் லூப்ல மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்கு. வேரியபிள் இனிஷியலைசேஷன், கண்டிஷன் டு பி டெஸ்டட் அண்ட் இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் பார்ட். ஃபார் லூப் உடைய ஃப்ளோ இதுதான். ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் பண்றோம். இனிஷியலைசேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கண்டிஷனை செக் பண்றோம். ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த ஃபார் லூப் உடைய பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஃபார் லூப்ல இருக்கிற இன்கிரிமெண்ட் பார்ட்டுக்கு வந்து இந்த வேரியபிள் வந்து நம்மளுக்கு இன்கிரிமெண்ட் ஆகும். இன்கிரிமெண்ட் ஆயிட்டு மறுபடியும் வந்து இந்த கண்டிஷனை செக் பண்றோம். மறுபடியும் இந்த லூப் வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் இட்ரேட் ஆயிட்டே இருக்கும். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், int I equal to 1, I less than 5 and I plus plus. இங்க வந்து நான் console.writeline ஆட் பண்ணிக்கிறேன். வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு console.writeline ஆட் பண்றேன். நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த லூப் வந்து 4 டைம்ஸ் இட்டரேட் ஆகும். 1 less than 5 செக் பண்ணும். ட்ரூ அப்படின்றதுனால இந்த வெல்கம் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஐயோடைய வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 அப்படின்ற மாதிரி ஆகும். 2 less than 5 செக் பண்ணும். மறுபடியும் செக் பண்ணிட்டு இந்த கண்டிஷனோ ட்ரூ அப்படின்றதுனால மறுபடியும் வெல்கம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி இந்த ஃபார் லூப் 4 டைம்ஸ் இட்டரேட் ஆகும். அண்ட் இதுதான் வந்து இனிஷியலைசேஷன் பார்ட், இது கண்டிஷன் அண்ட் இது இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் பார்ட். இப்போ நம்மளுக்கு அவுட்புட்ல வந்து வெல்கம் அப்படின்ற மெசேஜ் வந்து 4 டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இட்ரேட் ஆகி காட்டும். இதுதான் வந்து ஃபார் லூப் உடைய ஃபீச்சர்ஸ். அண்ட் மோரோவர் நம்ம இதுலயே வந்து இந்த இனிஷியலைசேஷன் அப்படின்றத வந்து நம்ம இங்கே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் பிஃபோர்ல கூட நீங்க இன்ட் I equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி கொடுத்தா கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அண்ட் மோரோவர் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல நம்ம இன்ஃபினிட்டி லூப்னு சொல்லுவோம். இன்ஃபினிட்டி லூப் அப்படின்றது என்னன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இல்லை எண்டிங் பாயிண்ட்டும் இல்லை. இந்த சென்ஸ் நம்ம கண்டிஷன்ஸ் எழுதல அண்ட் இன்கிரிமெண்ட்டும் பண்ணல. ஸோ இந்த வெல்கம் அப்படின்ற மெசேஜ் வந்து இன்ஃபினிட் டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ரன் ஆயிட்டே இருக்கும். அது ஸ்டாப் ஆகவே ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து எண்டிங் பாயிண்ட் மென்ஷன் பண்ணாததுனால நம்மளுக்கு வெல்கம் அப்படின்ற மெசேஜ் வந்து இந்த மாதிரி வந்து இட்ரேட் ஆயிட்டே இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த ஃபார் லூப்ல இன்னொரு ஃபீச்சரும் இருக்கு. என்னன்னா நெஸ்டட் ஃபார் லூப்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம இங்க ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டோம். I less than 5 and I plus plus. இதுக்குள்ள நான் இன்னொரு ஃபார் லூப் ஆட் பண்றேன். for int j equal to 1, j less than or equal to I and j plus plus. and இதுக்குள்ள நான் ஒரு console.writeline ஆட் பண்றேன். இதுல ஜஸ்ட் நான் ஒரு ஸ்டார் அப்படின்றத மட்டும் ஆட் பண்றேன். console.write அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். and வெல்கம் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு அவுட்புட் வந்து டிஃபர் ஆகும். என்னன்னா ஒரு ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்றதால நம்மளுக்கு அவுட்புட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்க இங்க அவுட்புட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லைன்ல வந்து
நம்மளுக்கு இட்ரேட் ஆகி காட்டுது. ஒன்ஸ், ட்வைஸ், த்ரைஸ், ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி இட்ரேட் ஆகி காட்டுது. இதுதான் வந்து ஃபார் லூப்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் வைல் லூப் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.